ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டில் ஓணம் செலிப்ரேஷன் என்னென்னலாம் பண்ணோம், எப்படி நடந்துச்சுன்றதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங்கே வந்துட்டு நாங்கள் பூக்களம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தரையில் பென்சிலில் கதகளி ஃபேஸ் வரைஞ்சிட்டாரு. அதனால் அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பூ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால பண்ணியாச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன இலையெல்லாம் வந்துட்டு டார்க்காக இருக்க சைடு மேலே வரணும்னு சொல்லிட்டு பொறுமையாக அவர் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன் குக் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாகவுமே ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதோட ஃபைனல் பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்தது. இப்போது அந்த ஷேப் வந்துருச்சு. இப்போது கண்ணுக்கும் புருவம் மட்டும் வந்துட்டு நாங்கள் பெயிண்ட்லேயே வரைஞ்சிட்டாங்க. மிச்சப்படி எல்லாமே நாங்கள் ஃப்ளவரில் தான் போட்டிருந்தோம். பார்க்க ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்திருந்தது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்புறம் வந்து விளக்கேற்றி வச்சுட்டோம். அப்புறம் நான் வந்துட்டு என்னென்னலாம் சமைச்சேங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சிம்பிளான ஓணம் சத்யா தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாயசம் பண்ணியிருந்தேன். பாயசம் வந்துட்டு நான் இந்த நிரப்பரா பாலடா மிக்ஸ் வச்சு தான் பண்ணேன். ஏன்னா மிச்ச ரெசிபீஸ்லாம் பண்ணணுன்றனால கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் வந்துட்டு இந்த மிக்ஸ் வச்சு தான் பாயசம் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு தண்ணியில் வேக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா பால் விட்டு கொதிக்க வைக்கணும்னு போட்டிருந்தது. அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். நான் வந்து கோஸ் பொரியல், அவியல், ரைஸ், சாம்பார், அப்புறம் குக்கும்பர் வச்சு ஒரு பச்சடி பண்ணியிருந்தேன். ஸோ குக்கும்பர் பச்சடி கேரளா ஸ்டைலில் எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி பண்ணுவோன்றதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணேன்னு அதே மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளரிக்காவை எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிடணும். தோல் சீவி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வேக வைக்கணும். வேக வைக்காமல் கூட சில பேர் பண்ணுவாங்க. நல்லா துருவி எடுத்துடுவாங்க. துருவிட்டு தேங்காய் அரைப்பு சேர்த்து தயிர் விட்டுடுவாங்க. அப்படியும் பண்ணலாம். அப்போ வந்துட்டு கொஞ்சம் ராவாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் குக் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால தான் நானும் வந்துட்டு இந்த விதையெல்லாம் எடுத்து நல்லா வேக வச்சுட்டு தான் பண்ணியிருந்தேன். இல்லைனா துருவி அப்படியே ராவாக கூட வச்சு சாப்பிட்லாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு பேனில் தண்ணி விட்டு வேக வைக்க வச்சிடணும். அது நல்லா வெந்து கலர் மாறிடும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன அரைப்பு சேர்த்துக்கணும். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் துருவின தேங்காய், பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன குழிக்கரண்டி தயிர் விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். வெள்ளரிக்காய் வெந்ததும் நம்ம அரைப்பு சேர்த்துருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா தேவைக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரே ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா தயிர் சேர்த்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஸோ ஒரே கொதி வந்தோடனே அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 2 குழிக்கரண்டி தயிர் விட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். இப்போ 2 குழிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ வேறு பாத்திரத்தில் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டா பச்சடி ரெடி ஆகிடும். இது கேரளாவில் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம் அந்த மாதிரி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டில் என்னென்னலாம் பண்ணேங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கோஸ் பொரியல், அதில் வந்துட்டு எல்லாருமே சிம்பிளாக பண்ணிவிடுவாங்கன்றனால நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. அப்புறம் அவியல் செஞ்சுருந்தேன். அவியல் வந்துட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் ரெசிபி இருக்குது. அப்புறம் ரைஸு, முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அப்புறம் பச்சடி, பாயசம், அப்பளம், இதெல்லாம் தான் நம்ம பண்ணியிருந்தோம். ரொம்ப சிம்பிளான ஒரு சத்யா தான். ஏன்னா நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் சாப்பிடுவோங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், என்னென்ன பண்ணோன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.